சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயா கிட்ட ரோகிணியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அம்மா, ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு தான், அதை மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதாம்மா. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரோகிணி கிட்ட பேசாமல் நான் ரோகிணியை கண்டுக்காமல் இருந்தால் ரோகிணி எப்படிம்மா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்குடனே விஜயாவும் அந்த ரோகிணி சந்தோஷமாக இருந்தா எனக்கு என்ன, அவள் சந்தோஷமாக இல்லைன்னா எனக்கு என்ன, அதான் நாம் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பொய்க்கு மேலே பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துனது பத்தாதா. மனோஜ், ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நீ பேசவே பேசாத. உனக்கு ரோகிணி தான் முக்கியம்னா பேசாமல் அந்த ரோகிணியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிரு. அதை விட்டுட்டு தப்பு செஞ்ச ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு ஓ மேலேயும் ரொம்பவே கோவம் வருது மனோஜ். எனக்கு அந்த ரோகிணியை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். உன்னை மட்டுமா அந்த ரோகிணி ஏமாத்துனா? என்னையும் தானே ஏமாத்திருக்கா. என்னால் தானே ரோகிணியை நீயே கல்யாணம் பண்ண. என்னை ஏமாத்தின ரோகிணியை நான் என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், அவள் செஞ்சதை மறக்கவும் மாட்டேன். நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்ல. அம்மா இல்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் எவ்வளவோ மனசு வேதனைப்பட்டேன். ஆனால் எனக்காக ரோகிணி பூஜையெல்லாம் செய்ய வச்சுருக்கா. இன்றைக்கி இங்கே கடைக்கு வந்தவங்க ரோகிணியை எவ்வளோ புகழ்ந்து பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு கடையில் நடந்த ஒவ்வொன்றையும் விஜயா கிட்ட சொல்லி மனசை மாற்ற பார்க்குறாரு மனோஜ். அதுக்குடனே ரோகிணியும் போதும் போதும், இது கூட அந்த ரோகிணியோட நடிப்பாக தான் இருக்கும். நடித்து ஏமாத்துறது தான் ரோகிணிக்கு நல்லா வருமே. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சால் மனோஜ் உன் மனசை சீக்கிரமாக மாற்றிடலான்றதுக்காக தான் ரோகிணி இப்படி மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்கா. அந்த ரோகிணியை விட நான் தான் உன் மேலே பாசமும் அக்கறையும் வச்சுருக்கேன். நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிற வரைக்கும் நீ ரோகிணி பக்கமே போகக்கூடாது, ரோகிணி கிட்ட பேசக்கூடாது, ரோகிணி உன் கடைக்கு வரக்கூடாது, நீ இருக்கிற பக்கமே ரோகிணி வரக்கூடாது, புரியுதா இல்லையான்னு சொல்ல, உடனே தலை குனிஞ்சிக்கிட்டே அமைதியாக இங்கே மனோஜ் போயிடுறாரு. ரோகிணி பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப வேலை, நிற்க கூட முடியலையே அப்படின்னு ரோகிணி நினைக்கும்போது இதை பார்த்த விஜயா ரோகிணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன, வந்த உடனே ரெஸ்ட் எடுக்க போகிற? அது இனி உன் ரூம் கிடையாதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா? மனோஜ் மட்டும்தான் அந்த ரூமில் இருப்பான். உனக்கு தேவையானதை இனி நீ தான் சமைச்சு சாப்பிடணும். மீனா சமைக்கிற சாப்பாடை நீ சாப்பிடவே கூடாது. இந்த வீட்டில் போனால் போதும் தான் உன்னை தங்க வச்சிருக்கனே தவிர்த்து மனோஜோட மனைவியாகவும் என்னோட மருமகளாகவும் நீ என்றைக்கும் ஆக முடியாது. அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை செய். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே, இல்லை, காலையிலேருந்து பார்லரில் ரொம்ப வேலை செஞ்சு எனக்கு டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது ஆண்டி, என்னை தப்பாக நினைக்காதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்ல, அது எப்படி, நல்லா நடிக்கிறியே. ஒரு பக்கம் மனோஜோட மனசை மாற்றி இந்த வீட்டில் நிரந்தரமாக தங்கிடலான்னு நினைக்கிற, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு நினச்சி என்னென்னமோ செஞ்சிட்ருக்க. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நீயே சமைச்சு சாப்பிடு. காலையில் எந்திரிச்சு என்னோட துணி ஓன் துணின்னு எல்லாத்தையும் நீ தான் துவைக்கணும். இனி மீனா உனக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டா. முன்னாடிலாம் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்ற எண்ணத்தில் நம்பி உனக்கு அப்பப்போ ஜூஸ் போட்டு கொடுக்கறது, காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் மீனாவை செய்ய வச்சேன். ஆனால் இனி அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே நினைக்காத. உன் வேலையை நீ பார்க்கணும். அப்படி வீட்டு வேலையை செஞ்சால் மட்டும்தான் பார்லருக்கு நீ போக முடியும். இல்லைன்னு வையேன், அங்கே ஸ்டாஃபாக கூட போய் நீ வேலை பார்க்க முடியாது. பெரிய பார்லரோட ஓனராக இருக்கேன்னு அந்த பேச்சு பேசினேன், ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற. ஆமாம், உனக்கு இத்தனை நாள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? அந்த பணத்தெல்லாம் இனி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். சம்பளத்தை வாங்கிட்டு பெருசாக லாபம் கிடச்சிருச்சு, பார்லரில் நான் தான் ஓனராக இருக்கேன்னு ஏமாத்தினல, அதான் உனக்கு இப்போ இந்த நிலமை. போய் வீட்டு வேலையை பாரு. ரெஸ்ட் எடுக்கிறாளாம், ரெஸ்ட்டு. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நடிக்க ஆரம்பிச்சிருவா அந்த ரோகிணி. இவளெல்லாம் இனி நம்பவே கூடாது. நல்லா வீட்டு வேலையை செய்ய வச்சு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன், யாருன்னு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. இதை பார்த்த ஸ்ருதி ரொம்ப சிரிக்கிறாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விஜயா அத்தை யாருன்னு இப்போ தான் ரோகிணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்குது. எப்பயுமே மீனா உங்களை தான் அவமானப்படுத்தி பேசி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்க. ஆனால் இப்போ ரோகிணி அவங்களே சமைக்க போகிறாங்களாம், அவங்களே துணி துவைக்க போகிறாங்களாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்கல்ல, அதான் இப்போ அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, அவங்க மூலமாக எந்த சொத்தும் வரப்போகிறதில்ல, பணமும் கிடைக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அத்தையால் தாங்கிக்க முடியாமல் இப்படி அவமானப்படுத்துகிறாங்க. இதுவும் பார்க்க
நல்லா தான் இருக்குது. வாங்க அப்படி அந்த ரோகிணி சமையல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இதை கேட்ட மீனாவும், வேண்டாம் ஸ்ருதி, நாம் எதுக்கு போய் பார்க்கணும்? ஏற்கனவே ரோகிணி விஜயாத்த மேலே கோவமாக இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் அங்கே கிச்சனில் வந்து சமைச்சதே கிடையாது. நாம் போனால் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க மீனா, என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு மீனாவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி ரொம்ப கோவத்தில் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே, என்ன ரோகிணி, கிச்சனில் வந்து நிற்கிறீங்க, நீங்களா சமைக்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தான் சமைக்க தெரியாதே அப்படின்னு சொல்ல, அதான் விஜயாத்த பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல, இனி நானே தான் சமைச்சு சாப்பிடணுமா? மீனா சமைக்கிற எதையும் நான் சாப்பிடக்கூடாதான், ஏன் என் ரூம்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், சரி ரோகிணி, நீங்கள் வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு தரேன்னு சொல்ல, ரோகிணி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன மீனா, ரொம்ப நடிக்கிறீங்க. இப்படி நான் அத்தை முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. வேணாம் வேணாம், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, என்ன ரோகிணி கோவப்படுறீங்க? இதே மாதிரி தானே மீனாவும் அவமானப்பட்டு நின்னப்ப விஜய் ஆண்டி கூட சேர்ந்து நின்று சிரிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அதே நிலமை உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோகிணின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லி சொல்லி மீனாவை அவமானப்படுத்தினாங்க, உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. உங்கள் நிலமைய பார்த்தீங்களா? இப்போ சமைக்கவே தெரியாத ரோகிணி இப்போ அவங்களுக்காக தெரியாத சாப்பாடெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. முன்னாடியே இந்த வீட்டுக்கு பொறுப்பான மூத்த மருமகளாக இருந்து பொய் சொல்லாமல் இருந்திருந்தா விஜயா அத்தைக்கிட்டையோ இல்லை மற்றவங்க முன்னாடியோ தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலமை வந்திருக்குமா? இப்படி தான் சமைக்க வேண்டிய நிலமை உங்களுக்கு வந்திருக்குமா? பொய் சொல்ல போய் தானே ரோகிணி இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்குது. ஆனாலும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரோகிணியும் வீட்டு வேலை செய்கிறாங்க மீனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே ரோகிணி, மீனா வேணும்னே ஸ்ருதியை இங்கே கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செய்கிறீங்க, என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஏன் மீனா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ஏற்கனவே விஜயாத்தை பேசின பேச்சால் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கேன். நிம்மதியாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடியல. காலையிலேருந்து நின்று எனக்கு எவ்வளோ முடியாமல் இருக்குன்னு தெரியுமா? ஏன் மீனா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏன் மீனா என்ன வெளியில் போய் வேலை பார்க்காமையா இருக்காங்க? வீட்டு வேலையவும் பார்த்து வெளியில் பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து நமக்கும் சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு டயர்டாக இருக்காதா? அவங்கள பற்றி யோசிச்சிங்களா நீங்கள்? இதில் எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க, அப்பப்போ மனோஜுக்கு காஃபி கொடுங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தீங்களே, அப்போ அதெல்லாம் தப்புன்னு தெரியல, இப்போ மட்டும் நீங்கள் தான் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், வேண்டாம் ஸ்ருதி, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நான் நல்லதை மட்டும்தான் நினச்சேன், அவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா நாம் எதுவும் சொல்ல முடியாது, வாங்க நாம் பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்து ரோகிணியால் தாங்கிக்க முடியல அப்படின்னு இங்கே ரோகிணி நல்லா அவமானப்பட்டு கோவத்தில் இருக்கிறத பார்த்து ஸ்ருதி இப்படி பேசவும் ஸ்ருதியை அங்கேருந்து மீனா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் வேறு வேலையே இல்லை, நான் அவமானப்பட்டு நின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதில் விஜயாத்தை வேற என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு ஒவ்வொரு வேலையாக செய்ய வைக்கிறாங்களே, எப்படி தினமும் நானே சமைச்சு சாப்பிட்றது? முன்னாடிலாம் பார்லர்லேருந்து வருவேன், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், இங்கே வேலைக்கு போவேன், அவ்வளவுதான். இப்போ வீட்டு வேலையை செய்யணுமா, பாத்திரம் விளக்கணும், இங்கே சமையல் செய்யணும், நாளைக்கு அத்தை துணி என் துணின்னு எல்லாத்தையும் துவைக்கணுமா, எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி. அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு கிளம்பும்போது, ரோகிணி நீ வரியா கடைக்கு, நிறையா கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு விஜயாவும், மனோஜ் என்ன சொல்லிகிட்டு இருக்க, என்ன செய்கிற நீ? அதான் ரோகிணி உன் கடை பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போ என்ன அந்த ரோகிணியை உன் கடைக்கு கூப்பிட்டுருக்கேன்னு கேட்க, இல்லை ஆண்டி வேறு ஒன்றும் இல்லை, கடையில் அங்கே சப்டீலர்ஸ் கிட்ட போய் பேச போகிற வேலையை தான் மனோஜ் பார்த்துட்டு இருந்தான், மற்றபடி கணக்கெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் மனோஜ் இப்படி சொல்லிட்டான், நீங்கள் கோவப்படாதீங்க, நான் பார்லருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பார்லருக்கு கிளம்பிட்டியா? நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, என்ன வேலை செய்யணும்? அதான் மீனா இருக்காங்கல்ல, அவங்க வெறுமனே பூ தானே கொடுக்க போகிறாங்க, அவங்க வீட்டு வேலையை செய்யட்டுமே, ஆனால் நான் பார்லருக்கு போகணும்லன்னு சொல்ல, என்ன பார்லரில் ஓனராக இருக்கியா? இல்லைல்ல, வெறும் ஸ்டாஃபாக சம்பளத்துக்கு தானே வேலைக்கு போகிற. ஆனால் மீனா அப்படி இல்லை, டெக்கரேஷனோட செய்கிறா, அவளுக்காக 4-5 பேர் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, சம்பளத்தை மீனா தான் கொடுக்குறா, அவளே வீட்டு வேலை செய்யும்போது ஒன்றால் செய்ய முடியாதா? போய் அந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறமா கிளம்பு, அப்படி இல்லைன்னு வையேன் வேலையே வேண்டாம், நீ பார்லருக்கு போக வேண்டான்னு வீட்டு வேலையை மட்டும் செய்ய வச்சுருவேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய், புரியுதா? நீ சொல்கிறத என்றைக்கும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ சொல்கிறது எல்லாமே பொய்யா தானே இருக்கும், உன்னை நம்பின பழைய விஜயா இப்போ கிடையாது, போ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே என்ன செய்யணும் தெரியாமல் அங்கே துணியெல்லாம் துவைச்சிட்டு இங்கே கண் கலங்கிக்கிட்டே அமைதியாக பார்லருக்கு கிளம்புறாங்க.
பார்லருக்கு போனால் அங்கே வித்யா வந்து நிற்கிறாங்க. வித்யா கிட்ட வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என் அம்மாவை கூட பார்க்க போக முடியாமல் எங்கள் அத்தைக்காகவும் மனோஜ்காகவும் அவ்வளோ உதவி செஞ்ச வித்யா. ஆனால் அதை பற்றிலாம் என் அத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எனக்கு வர கோவத்தில் என் அத்தை செஞ்சு எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி அவங்கள அவமானப்படுத்தலாமான்னு தோணுது. என் அத்தை என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன், துணையாகவே இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் அத்தை என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்லப்போனால் எனக்கு தேவையானதை நானே சமைச்சு சாப்பிடணுமா? மீனா சமைக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுது. உன் வீட்டில் வச்சு சாப்பிட்டது தான். மற்றபடி அங்கே என் மாமியார் வீட்டில் போய் சரியான சாப்பாடு கூட தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரோகிணி, உன் அத்தை உன்னை இப்படியாவது மன்னிச்சு அந்த வீட்டில் தங்க வச்சுருக்கிறதே பெருசு. பார்லரும் உனக்கு சொந்தம் இல்லை, பார்லர்லையும் நீ அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்ட. உன் அத்தை உனக்காக முதல்ல எவ்வளோ உதவி செஞ்சாங்க, அதை நினச்சிப்பாரு. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு உன்னை பற்றி விசாரிக்காமல் நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பினாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ மட்டும் பொய் சொல்லி ஏமாத்தாமல் இருந்திருந்தா உன்னை உண்மையாகவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. மனோஜ் முக்கியம், மனோஜ் வேணும், மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி பொய் சொன்னேன். உண்மை தெரிஞ்சு அவங்களால தாங்க முடியாமல் அவங்க வேலையை உன்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. அதனால் நீ பொறுமையாக தான் போகணும். உன் அத்தையை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன்னா அப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நீ தான் புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக இருக்கணும். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். அதான் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேச, உன்னை வந்து ஏற்றுக்கணும், உன்னை வந்து மன்னிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சுல்ல, அது போதாதா அப்படின்னு சொல்ல. ஆமாம் வித்யா, என் அத்தை என்னை புரிஞ்சுக்கலனா என்ன, மனோஜ் என்னை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கி கூட கடைக்கு வரியா ரோகிணின்னு பாசமாக கூப்பிட்டாரு தெரியுமா? ஆனால் என் மாமியார் தான், இனி அந்த ரோகிணி உன் கடைக்கு வரமாட்டா, அவள் பொய் சொல்லி உன் கடையிலையும் ஏமாற்றி பெரிய பிரச்சனை செஞ்சு உன்னை அந்த கடையோட ஓனர் இல்லாமல் ஆக்கிடுவா. அவள் ஏற்கனவே பார்லரோட ஓனர் இல்லைன்னு சொல்லி சொல்லி மனோஜை மனசு மாற விட மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா மனோஜோட மனசை மாற்றி என் அத்தை முன்னாடியே மனோஜை தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிகிட்டு போய் நான் யாருன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுவும் செய்யாத ரோகிணி, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. என்ன சமைக்க தானே சொல்கிறாங்க, உனக்கு முடிஞ்சதை சமைச்சு சாப்பிடு, இல்லையா என் வீட்டிலையே சாப்பிட்டுட்டு நீ கிளம்பிப்போ, அவ்வளவு தானேன்னு சொல்லி இங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் ரோகிணிக்கு அவங்க அம்மா ஞாபகமாக வருது. என் அம்மாவை பற்றியும் மனோஜை பற்றியும் என் அம்மாவை பற்றியும் கிருஷ்ணை பற்றியும் யோசிக்காமல் மனோஜ் தான் வேணும்னு நினைக்க போய் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சோ. என் பையன் என்னை எவ்வளோ தேடி இருப்பான். அம்மா கூட இருக்கணும், அம்மா என்கிட்ட பாசமாக இருக்கணும், சாப்பாடு ஊட்டி விடணும்னு கிருஷ் என்னை பற்றி எவ்வளோலாம் நினச்சிருப்பான். ஆனால் நான் தான் பொறுப்பில்லாத அம்மாவாக இருந்துட்டேன். என் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசித்தேன். நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் கிடைச்ச வாழ்க்கையிலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அம்மாவை பற்றியும் கிருஷ்ஷை பற்றியும் யோசிக்கிறாங்க ரோகிணி. கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்குது, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா வீட்டில் இத்தனை பேர் இருக்கும், வெளியில் போய் அங்கே வேலை பார்த்துட்டு வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ரோகிணி பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி எந்திரி முதல்ல, என்ன நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? போய் வெளியில் உட்காந்து சாப்பிடு, இல்லையா அங்கே நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நீ வந்து சாப்பிடு. இப்படி எல்லார் முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு நீ ஒன்றும் இந்த வீட்டோட மூத்த மருமகளோ இல்லை எனக்கு பிடிச்ச மருமகளோ கிடையாது. போனால் போதும் நீங்கள் தங்கிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்த ரோகிணியை அங்கே ஓரமாக போய் நிற்க வச்சிடுறாங்க. உடனே மீனாவும், அத்தை என்னத்தை அவங்க ரொம்ப பாவம்னு சொல்ல, மீனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்புறம் கோவம் வந்தால் ரோகிணியோட நிலமை தான் உனக்கும் வந்துடும். முதல்ல எங்களுக்கெல்லாம் சாப்பாடை வை. சுதி, ரவி சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கீங்க. மீனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அங்கே வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் சாப்பிடும்போது ரோகிணி மட்டும் சாப்பிடாம ஓரமாக நின்று அது எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்கி போய் நிற்க, உடனே மனோஜும், அம்மா என்னம்மா உங்களுக்கே இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா? சாப்பிட்டுட்டு இருந்த ரோகிணியை ஏமா எந்திரிக்க சொன்னீங்க? அவளே தானம்மா சமைச்சு சாப்பிட்றா, அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைன்னு பேசுனா எப்படிம்மா? ரோகிணி வா ரோகிணி, நீ சாப்பிடு ரோகிணின்னு சொல்ல, மனோஜ் என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் நீயும் ரோகிணி இந்த வீட்டில் இருக்க முடியும். இது என் வீடு, புரியுதா? நான் சொன்னதை ரோகிணி செய்யலை, நீயும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சா 2 பேரும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போங்க, எங்கேயாவது போங்க, எப்படியாவது இருங்க. ஆனால் என் முன்னாடி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. ரோகிணி ஒரு நாள் சாப்பிடலைன்னா ஒன்றும் ஆகாது. நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நீ செஞ்சு வச்ச அந்த நல்ல சாப்பாடை உட்காந்து மெதுவாக சாப்பிடு, புரியுதா அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்காங்க.
அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ எல்லாம் திருந்த மாட்ட விஜயா, என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட, யார் வந்து சொன்னாலும் திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க, விஜயாத்தை நம்ம சாப்பிடக்கூட கூடாதுன்னு இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த மீனா முன்னாடி என்ன தனியாக நிற்க வச்சு என்ன பேச்சு பேசுகிறாங்க. அந்த மீனாவும் நானும் ஒன்றா? அது எப்படி? விஜயாத்தை நினச்ச மாதிரி நான் வேணும்னா பணக்காரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லா படிச்சிருக்கேன், எனக்குன்னு நிறைய திறமை இருக்குது. இந்த மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனதுக்கு காரணம் கூட நான் தான். நான் மட்டும் மனோஜோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா மனோஜ் வேலையே இல்லாமல் தான் இந்த வீட்டில் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுப்பார். நான் வந்ததுக்கு அப்புறமா தான் மனோஜோட வாழ்க்கையில் நல்லாவே இருக்கார். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம விஜயாத்தை இப்படி செய்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும். இப்படியே நம்ம பொறுமையாக போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா இன்னும் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காம இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர்த்து, அந்த மீனா எப்படி இந்த வீட்டில் அவமானப்பட்டாங்களோ அந்த நிலைமை எனக்கு வந்துடும். பணம் இல்லைன்னா இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு விஜயாத்தை சொன்னால் அதெல்லாம் சரியாயிருமா என்ன? நான் மனோஜோட மனைவி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த விஜயாத்தை என்னவோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்னவோ மீனா நல்லா பூ கொடுக்க போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவள் ஒரு ஓனர் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்களே. இந்த மீனா வெளியில் பூக்கடை வச்சுருந்தால, அந்த பூக்கடையை வச்சு மீனா நடத்தக்கூடாதுன்னு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு அங்கேருந்து பூக்கடையவே எடுக்க வச்சவங்க தானே இந்த விஜயாத்தை. அப்போ விஜயாத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக மீனா அழுகும் போதெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படிக்காத மீனா நல்லா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அவமானப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை மாமா கிட்ட சொன்னால் அப்புறம் விஜயாத்தையோட நிலைமை என்னாகும்? நான் சொல்ல தான் போகிறேன். இந்த வீட்டோட மருமகளாக இருக்கிற நான் இனியும் விஜயாத்தை பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னவோ செஞ்சுருக்காங்க இந்த மீனாவுக்காக. மீனாவோட அம்மா, தம்பி, தங்கச்சின்னு இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையும் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. வீட்டுக்குள்ளே வர விடாமல் என்ன பேச்சு பேசினாங்க. அப்போல்லாம் மீனாவை பிடிக்காது விஜயாத்தைக்கு. இப்போ என்ன பிடிக்காத விஜயாத்தை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. சாப்பிடட்டும். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில் விஜயாத்தை எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும். நான் தான் பிடிக்காத மருமகளாயிட்டேனே, அப்புறம் இவங்கள பற்றி எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிட வேண்டிதான். இவங்க செஞ்ச எல்லாமே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாதானே இந்த விஜயாத்தை யாருன்னு தெரியும். சும்மா விடமாட்டேன் இவங்கள. என்னையா அவமானப்படுத்துகிறாங்க, இன்னைக்கு இவங்கள தலை குனிய வைக்கணும் அப்படின்னு சாப்பிடாம விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிற ரோகிணி விஜயாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா விஜயா சொல்கிறாங்க, போ போ இப்போ போய் உட்காந்து சாப்பிடு. இனியாவது புரிஞ்சுக்கோ, நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும். நீ இந்த வீட்டோட மருமக கிடையாது, புரியுதா? மீனாவும் நீயும் ஒன்றுன்னு சொன்னாலும் அந்த மீனா என்னை ஏமாத்தலை, என்கிட்ட பொய் சொல்லலை. ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். மீனாவை கூட போனா போதுன்னு மருமகளாக ஏற்றுக்கிட்டாலும் நீ என்னைக்கும் என் மருமகள் ஆக முடியாதுன்னு சொல்ல ரொம்ப கோபமாக அந்த ரோகிணி, போதும் அத்தை, இதுக்கு மேலே என்னை பற்றி பேசாதீங்க, அப்படி பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, மீனான்னு எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்கன்னு. உடனே விஜயா எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு, ரோகிணி பார்த்து பேசு, நான் இந்த வீட்டில் பெரியவ, நான் உன் மாமியார், என்னை இப்படிலாம் பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை அவ்வளவுதான்? நானும் இந்த வீட்டோட மருமக தான். நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ ஏமாத்திட்டேன், அதுக்காக எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவீங்களா? அதெல்லாம் சரிதான். இப்போ மீனா ரொம்ப நல்லவளாக உங்களுக்கு தெரிகிறாளே. மீனா நம்ம வீட்டு பக்கத்தில் கடை வச்சு நடத்தும் போது அந்த கடை யாரால் யார் எடுத்துகிட்டு போனாங்க, எதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க? அந்த கடை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே பெருசாக திட்டம் போட்டு ஆளுங்களெல்லாம் வர வச்சு இங்கேருந்து எடுக்க வச்சது. அப்போல்லாம் உங்களுக்கு மீனாவை பிடிக்கல. ஆனால் இப்போ மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா, டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறான்னு அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. என்ன அவமானப்படுத்துறீங்க? தப்பு செஞ்ச நீங்கள் இப்போ நல்லவங்களாயிட்டீங்க. தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்ட நான் இப்போ உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுமா? முடியாது. நீங்கள் மீனாவுக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவேன், பரவாயில்லையா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, விஜயா என்னது இது? அப்போ மீனா பூக்கடை வச்சதெல்லாம் எடுக்க வச்சது நீதானா? முன்னாடியே இப்படி யார் செஞ்சிருப்பான்னு முத்து கேட்டதுக்கு அமைதியாகவே இருந்தியா விஜயா? ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க உடனே விஜயாவும், இல்லைங்க, மீனா வெளியில் போய் சம்பாதிச்சா வீட்டு வேலையை பார்க்க மாட்டா, ரொம்ப திமிராக நடந்துப்பான்னு தான் நான் தெரியாமல் அப்படி செஞ்சுட்டேன். ஆனால் இத்தனை மாதம் கழித்து ரோகிணி இப்படி உண்மையை சொல்லி என்னை மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா,
இங்கே மீனாவுக்கு வெளியில் உள்ளவங்க தான் பிரச்சனை செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க அம்மாவே என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ஆசையாக மீனாவுக்கு அந்த பூக்கடையெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஆனால் அம்மா இப்படி அந்த பூக்கடையை எடுக்க வச்சுருக்காங்கப்பா. இவங்களெல்லாம் நம்பி எப்படி தான் வீட்டில் இருக்கிறதுனே தெரியல. ஆனால் பார்லலம்மா, நீங்களும் தானே அப்போ எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. 2 பேரும் திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சீங்களா? நல்லா செஞ்சீங்க. ஆனாலும் மீனா இப்போ முன்னேறிக்கிட்டே போகிறாளே தவிர்த்து நீங்கள் அந்த கடையை எடுத்தால் மீனாவால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிங்க. ஆனால் இவ நல்லா பூ கொடுக்க போகிறா, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறா. நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. அம்மா, முதல்ல நீங்கள் திருந்துங்க. உங்களால் தான் ரோகிணி இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை செஞ்சால் ரோகிணி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ ரோகிணிக்கு நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறதுனால நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா, பாத்தியா, என் அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குற, பார்த்து செய்கிற. ஆனால் என் அம்மா உனக்கு நான் ஆசையாக வச்சு கொடுத்த கடையவே எடுக்க வச்சுருக்காங்க. பார்லலம்மா, வேற என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அத்தை, என்னை எப்படி அவமானப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் முத்து முன்னாடியும் அண்ணாமலை மாமா முன்னாடியும் சொன்னால் உங்கள் நிலைமை என்னாகும் தெரியுமா? என்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை மதிக்காமல் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசி வீட்டு வேலையை செய்ய வச்சு என்னை மருமகளாக ஏற்றுக்காம என்னை சாப்பிடக்கூட விடாமல் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் என் கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சீங்க, மீனாவை அவமானப்படுத்த என்னென்ன தேவையில்லாத வேலையை செஞ்சீங்களோ எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் இந்த வீட்டில் உங்கள் நிலைமை என்னாகும்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க அத்தை. நீங்கள் ஒன்றும் ரொம்ப நல்லவங்க இல்லை. நான் பொய் சொல்லிட்டேன்னு என் மேலே கோவப்படுறதுக்கு. ஏன் வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றி நீங்கள் பொய் சொல்லலை? மனோஜுக்கு மீனாவோட நகையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்களே, அப்போ நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்தலை? என்னவோ நீங்கள் ஒன்றும் செய்யாத மாதிரி என்ன மட்டும் திட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கும் தெரியும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். உங்களால் தான் நான் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சேன். நீங்கள் பொய் சொன்னீங்க, நானும் பொய் சொன்னேன், அவ்வளவுதான். பணம் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் நம்புனீங்க. உங்களை ஏமாத்தலாம் நான் முடிவெடுத்தேன். மனோஜுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். இப்படியே நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டு இருந்தா மனோஜை கூட்டிகிட்டு நான் கண்டிப்பாக தனி கொடுத்தனும் போவேன் அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருந்த ரோகிணி விஜயாவை எதிர்த்து பேச தாங்க முடியாத விஜயா எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னையே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா? நான் சொன்னதெல்லாம் நீ வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறியா? நீ எப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு பார்க்குறேன். என் பையனை என்னை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிற ரோகிணி. ஒரு மாமியாரன் கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்துறல, பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. இங்கே அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அம்மா இந்த பார்லலம்மா கூட சேர்ந்து செஞ்சுட்டு இப்போ அவங்க மேலே மட்டும் தப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. ஆனாலும் மீனா யார் என்ன செஞ்சாலும் அவள் சாதிக்க தான் போகிறா அப்படின்னு முத்துக்கு விஜயா மேலே ரொம்ப கோபம் வருது.